உங்களை பார்த்தா சிரிப்பாதான் வருது. உங்க வார்த்தையை நான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு பதவியுமே வின் பண்ணாத சில கட்சிகளுக்கு நம்மளை பார்த்து இந்த சிரிப்பு தேவையா அப்படின்னு நினைக்கும் போதுதான் என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் எங்க அண்ணனை மாதிரி அமைதியாதான் இருப்போம். யார் என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்துட்டு தானே பதில் கொடுக்க முடியும். எம்ஜிஆர் 3 அடி வாங்குவாரு, அப்பதான் திருப்பி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த ஆவைக்கால சொன்னாங்க, என்னை வேற வன்மையா கண்டிச்சுட்டாங்க. நல்ல வேலை கண்மையா வண்டிக்கல. நான் காப்பாத்தப்பட்ட தப்பிச்சுட்டேன் போங்க. நான் எங்க தலைவர் மாதிரி அமைதியா இருப்பேன். அமைதியா இருக்கிறதுக்கு ஏங்க தலைவர்? அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு கட்சி தலைவர் எதுக்கு? சிரித்தபடியே 16 மணி நேரம் போஸ்ட் கொடுத்தார். போஸ்ட் கொடுக்கறதுக்கு முதல்ல எதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர்? அதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி நடத்தணும்? அதுக்கு ஸ்டூடியோ நடத்தினாலே போதுமே, கட்சி தேவையில்லையே. நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். வர்றது காட்டி நாங்க எத்தனை பெண்களை பறி கொடுப்போம் தெரியலையே. நீங்க ஆட்சிக்கு வர்றது காட்டி நாங்க எத்தனை பெண்களையும் பிள்ளைகளையும் உங்களை பார்க்க வர்றதுக்காக நாங்க பறி கொடுக்க போறோம் தெரியலையே. முதல்ல இங்க பாதுகாப்பு களத்துல, அரசியல் களத்துல உங்களை பார்க்க வர்றவங்களை, உங்களை சந்திக்க வர்றவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க. சட்டத்துல ஒரு சில அரசியல் கட்சிகள் ஊடக ஒளிவாங்கிகளை பார்த்தாலே தலைவர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. அதுலயும் குறிப்பிட்ட சில அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி தொடங்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊடக ஒளிவாங்கிய பார்த்தது இல்லைங்க. கண்ணால அவளை பார்த்தது இல்ல. உள்ள தூங்கிட்டு இருந்த அண்ணன் சீமான் 2வது சுற்றுலதான் வெளியே வந்திருக்காரு நினைச்சு.